அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வீட்டுக்குள்ளே வவ்வால் வரலாமா, அப்படி வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் நண்பர்களே. பொதுவாக வவ்வால் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே அண்ட ஆரம்பிக்கிறது அப்படிங்கும் போதே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். இப்போ எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது வவ்வால் மட்டுமல்ல, இன்னும் நிறைய அந்த விஷ ஜந்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடு சுத்தமாக இல்லை அப்படிங்கும்போது தான் விஷ ஜந்துக்கள் வரும். உதாரணமாக இந்த தேள், பூரன், பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வருகிறது என்றாலே வீட்டில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே வழிபோக்காக போகும்போது வர்றது கணக்கு இல்லை, அடிக்கடி நம்ம அதை பார்க்குறோம். அப்படிங்கும்போது வீட்டில் சின்ன சின்ன விஷப்பூச்சிகள் ஆங்காங்கே இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உண்பதற்காகத்தான் இந்த ஜீவராசிகள் எல்லாம் உள்ள வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். இப்போ வவ்வால் வருது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிச்சம் குறைவாக இருக்க வீடுகள் நம்மளுக்கு இயல்பாகவே தெரியும். ரொம்ப இருண்ட பகுதிகளில் தான் பெரும்பாலும் வவ்வால் இருக்கும். வீட்டில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்குது அப்படிங்கும் போது அவ்விடத்திலே வவ்வால் இருக்கும். பெரும்பாலும் இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் சுத்தப்படுத்தாமல் ரொம்ப கஜன்னு ஒரு இடத்த வச்சுருக்கோம் அப்படிங்கும் போதும் அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் அதிகமாகறனால அந்த இடத்துல வவ்வால் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அதிகம் குடிகொண்டுள்ள இடங்களில் வவ்வாலானது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வவ்வால் வந்துருச்சுன்னா பிரச்சனையா அப்படின்னா, இது ஆரம்ப கட்டம். நம்ம வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் அது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது அப்படியே தொடர்ச்சியாக போகுதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அல்லது நம்ம பணவரவு அப்படிங்கிறது ஏதாவது தடையாகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன் பணவரவு தடையாகுது? உடல்நிலை சரியில்லை அப்படின்னா. இப்போ வீட்டுக்குள்ளே நிறைய வவ்வால் வந்துருச்சுன்னா அந்த ஒரு வாடை வீச ஆரம்பிக்கும். அது நமக்கும் நல்லதல்ல, அது எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து கொடுப்பதாக அமைந்துவிடும். அதனால தான் சொல்கிறது. சரி, இப்போ வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? அதுதான் இங்கே முக்கியமான கேள்வியே. வந்துருச்சு அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, முதலில் நாம் செய்ய வேண்டியது வீட்டை முழுக்க ஒட்டடை அடித்து வீட்டை சுத்தப்படுத்தணும். ஏன்னா சில பேர் பெரிய வீடாக கட்டி போட்டிருப்பாங்க, 2 பேர் மட்டும் வசிப்பாங்க, எல்லா இடத்தையும் அவங்களால சுத்தப்படுத்த முடியாது, அதனால் அப்படியே விட்டுருப்பாங்க. அது போக போக என்ன ஆகிடும்னா நிறைய வவ்வால்கள் வருது, இல்லை விஷஜந்துக்கள் வருது. அப்படிங்கும் போது அந்த வீடு ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா மாறிடும். ஒரு மாதிரியான வாடை வீச ஆரம்பிச்சிடும், மனம் இறுக்கமாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நறுமணம் வீசக்கூடிய இடத்துல இருந்தோன்னா மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய இடம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை உண்டாக்கிவிடும். அதனால தான் சொல்கிறது. அப்போ வீடு நல்லா ஒற்றை அடித்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்ல வீட்டை கழுவணும். நல்ல வீட்டை கழுவணும். அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் இருக்குது இல்லைங்களா, தண்ணியில் மஞ்சள் போட்டு நல்லா கரைத்து வீடு முழுக்க தெளித்து விடணும். இது எல்லாமே நம்மளுடைய சுகாதாரத்திற்கானது. முதலில் அதை நாம் அப்படி தான் அணுக வேண்டும். சாஸ்திரம் என்பது அடுத்து. இந்த சுகாதாரத்தை தான் நமது சாஸ்திரங்கள் வலியுறுத்தி சொல்கின்றன. அப்போ வீடு முழுக்க நிறைய மஞ்சள் நீர் தெளித்து விட்டு கம என்று சாம்பிராணி போட வேண்டும். பால் சாம்பிராணி இருக்குன்னா பால் சாம்பிராணி போடலாம், இல்லை மூலிகை சாம்பிராணி உங்ககிட்ட இருக்குன்னா மூலிகை சாம்பிராணி போடலாம். இந்த மாதிரி வீடு முழுக்க சாம்பிராணி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து போடுறது அந்த மாதிரியான எதிர்மறை சக்திகள் எதுவும் உள்ளே வராமல் தடுத்து விடும். அதே போல் வீட்டை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய செடி கொடி தாவரங்களை வைக்க வேண்டும். அதையும் சுத்தமாக வச்சுக்கணும். அந்த இடமும் கஜன்னு இருக்கக்கூடாது. நல்ல வாசனை தரக்கூடிய மலர்கள் இந்த மாதிரி சுற்றி நம்ம வச்சுருக்கும் போது நமக்கு வீடு எப்போவுமே நேர்மறை ஆற்றல் உள்ளதாக இருக்கும். இப்போ குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். வீட்டை சுத்தப்படுத்துறது, அதுக்கு சாம்பிராணி போடுறது, வீட்டில் வழிபாடு செய்கிறது, வீட்டில் ஆள் நடமாட்டம் இருக்கிறது எல்லாமே வவ்வால் வரத்தை குறைத்து விடும். வவ்வால் மட்டுமல்ல, நம்ம இப்போ சொன்ன மாதிரி தேலோ, பூரானோ, வண்டுகளோ, பாம்புகளோ இந்த மாதிரி விஷ ஜீவன்கள் வராமல் தடுத்து விடும். எதேர்ச்சியாக வரதுங்கிறது வேறு, அடியேன்னு ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி. ஆனால் அடிக்கடி பார்க்குறோன்னா நம்மக்கிட்ட தான் தவறு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வீடு சுத்தமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையானது இனிமையாக மாறிவிடும். நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.